ஹை கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஐபிஎல் 2026 பிளே ஆஃப் ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம ப்ரெடிக்ஷனுக்குள்ளே போகலாம். நம்ம ப்ரெடிக்ஷனில் இருக்க ஃபஸ்ட்டு டீம் மும்பைங்க. அது என்னமோ தெரிலங்க, மும்பைக்கு எவ்ரி இயர் நல்ல டீம் அமைஞ்சிடும். ஸ்ட்ராங் லைனப்பாகவே இருப்பாங்க. இல்லை அப்படின்னா யங் டேலண்ட் நல்லா அமையும். திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா, பும்ரா, நமந்தீர் இந்த மாதிரி ஒரு யங் டேலண்ட்டை பிடிச்சிட்டு வந்துருவாங்க. திலக் வர்மா தான் அவங்க டீமில் சீசனில் யங் பிளேயர் இருந்தார். இப்போ அவரே இந்தியாவுக்கு சிங்கிள் ஹேண்டடாக மேட்ச் ஜெயிச்சு கொடுக்குற அளவுக்கு ஆகிட்டார். அவர் நம்ம இப்போ யங் பிளேயர்னு சொல்ல முடியாது. நல்ல ஸ்ட்ராங் இந்த லைனப்பை பாருங்கள். மும்பைக்கு நல்ல ஸ்ட்ராங் லைனப்பு. சில பிளேயர்ஸ் அவங்களால 11 எடுத்துகிட்டு வர முடியல. பாருங்கள், இப்போ ரூதர் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வர முடியல. ஏன்னா வில் ஜாக்ஸு லைஃப் ஆஃப் த ஃபார்மில் இருக்காப்புல. வேர்ல்டு கப் வேர்ல்டு கப் அவருக்கு, அதனால கன்ஃபார்ம் 11 அவர் இருப்பார். இப்போ ரியல் ரிங்கல்டனையும் உள்ளே கொண்டு வர முடியாது. ஏன்னா டிகாக் அவங்க எடுத்துருக்காங்க. ஸோ டிகாக் இல்லை ரியல் ரிங்கல்டன், இவங்க 2 பேரில் ஒரு ஆள் இருப்பாங்க. ரூதர் ஃபோட்டோ எப்படி ஃபிட் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. வில் ஜாக்ஸ் இருக்க போகிறாரு. சாந்தனரா இல்லை ஆப்கானிஸ்தான் ஸ்பின்னராங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஸோ அங்கே ஒரு இது இருக்கும். ட்ரெண்ட் பால் கண்டிப்பாக இருப்பார். ஸோ இந்த லைனும் கண்டிப்பாக இந்த வருஷம் மும்பை கம்ப்ளீட் டாமினன்ஸ் இருக்கும். பிளே ஆஃபில் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். நம்ம ப்ரெடிக்ஷனில் பார்க்குற ரெண்டாவது டீம் டெல்லி. சீசன் இனிஷியலாக நல்லா ஸ்டார்ட் பண்ணாங்க. சீசனை டேபிள் டாப்பில் இருந்தாங்க. ஆனால் லீகோட எண்டில் சரியாக ஃபினிஷ் பண்ண முடியல அவங்களால. அதனால் பிளே ஆஃப்குள்ளே அவங்களால குவாலிஃபை ஆக முடியல. பட் இருந்தாலும் நல்ல சீசன். அவங்களுக்கு ஓப்பனிங் காம்பினேஷன் தான் போன சீசன் சரியாக செட் ஆகலை. பட் இந்த டைம் ஆப்ஷனில் நல்லா சில பிளேயர்ஸ் எடுத்திருக்காங்க. நிசாங்கா, டக்கட்டு, மில்லர், நிதிஷ் ராணா இருக்கார் டீமில். ஸோ நல்ல பேலன்ஸான டீமு. அவங்களோட ப்ராபபிள் லெவன்ஸ் பார்க்கலாம். கேஎல் ராகுல், நிதிஷ் ராணா, கருண் நாயர், ஸ்டெப்ஸு, அக்ஷர் பட்டேல், டேவிட் மில்லர். நல்ல டீமு, நல்ல பேலன்ஸான டீமு. டொமஸ்டிக் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண ஆக்யூப் நபி எடுத்திருக்காங்க. நல்ல ரஞ்சி ட்ராஃபி அவருக்கு. குல்தீப் யாதவ் இருக்கார், ஸ்டார்க் இருக்கார், நட்ராஜன் இருக்கார். இவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா நிசங்கா அண்ட் டக்கட் 2 பேரும் டீமில் இருக்காங்க. நிகிடியும் டீமில் இருக்கார். மொத்தம் 4 பிளேயர் ஃபாரின் பிளேயர் தான் எடுத்துகிட்டு வர முடியும். இப்போ யாரை அவங்க ஃபிட் பண்ண போகிறாங்க அப்படின்னு தான் தெரியல. ஏன்னா நிகிடிக்கு நல்ல T20 வேர்ல்டு நல்ல ஃபார்மில் இருக்காரு. அதனால நிதிஷ் ராணா ஓப்பன் பண்ணிவிட்டு நிகிடியை தான் இன்னும் பவுலிங்கை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு இம்பாக்ட் பிளேயரில் நிகிடியை யூஸ் பண்ணலாம். அதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது. இதுதான் அவங்களோட லெவன்ஸாக இருக்கும், ப்ராபபிள் லெவன்ஸ். நல்ல டீம். இந்த தடவை கண்டிப்பாக டிசியை பிளே ஆஃப்குள்ளே எதிர்பார்க்கலாம். நம்ம ப்ரெடிக்ஷனில் இருக்க நெக்ஸ்ட் டீம் சிஎஸ்கேக்கு லாஸ்ட் சீசன் எதுவுமே அவங்க நினச்சபடி போல். எல்லாமே தப்பாக தான் போச்சு. சீசனோட டேபிளில் லாஸ்ட்டில் தான் முடித்தாங்க. இந்த வருஷம் அவங்களுக்கு ஒரு ட்ரேட் ஒன்று நடந்துச்சு. சாம் கரனே ரவீந்திர ஜடேஜாவும் கொடுத்துட்டு சஞ்சு சாம்சன் எடுத்தாங்க. ஒரு நல்ல ட்ரேடு. சஞ்சு சாம்சன் இப்போ ரீசெண்டாக ஐசிசி வேர்ல்டு கப்பில் நல்ல ஃபார்மில் இருக்கார். நல்ல டச்சு, நல்ல இம்ப்ரூவ்மெண்ட், நல்ல டெம்பர்மெண்ட்டு. நிறைய சிக்ஸ் அடிச்சதுக்கப்புறம் சிங்கிள் ரொட்டேட் பண்ணுறதா இருக்கட்டும், மேட்சை கடைசி வரைக்கும் எடுத்துகிட்டு போகிறாரு. அது ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட். சஞ்சு சாம்சன் அதில் ஒர்க் பண்ணியிருக்காரு. எப்போதுமே சிஎஸ்கே எக்ஸ்பீரியன்ஸை தான் டெஸ்ட் பண்ணுவாங்க. ஆனால் இந்த வருஷம் நிறைய ஆக்ஷனில் யங் பிளேயர்ஸ் எடுத்திருக்காங்க. அதுவே நல்ல ஒரு ஃபியூச்சரை நோக்கி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாங்க சிஎஸ்கேவோட ப்ராபபிள் லெவன் பார்க்கலாம். சிஎஸ்கேவோட ப்ராபபிள் லெவன் நல்லா இருக்குது. நல்ல டீம் பேலன்ஸ்டாக இருக்குது. பவுலிங் சைடில் பார்த்திங்க அப்படின்னா மேட் என்ட்ரியா எல்லிஸான் இருக்கும். மோஸ்ட்லி எல்லிஸ் பக்கம் தான் போவாங்க. நல்ல வேரியேஷன் டெத்தில் நல்லா போடுவார். மேட் என்ட்ரி நியூ பால் மட்டும் தான் போடுவார். என்ன உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைனா, இனிஷியலாக ஒரு 2-3 மேட்ச் 11 செட் பண்ணுறதுக்கு தான் கொஞ்சம் டைம் எடுத்துவாங்க. இனிஷியல் மேட்ச் அவங்க நினச்சபடி போகுமான்னு தெரியல. ஏன்னா சர்ஃப்ராஸ் கான் நல்ல ஃபார்மில் இருக்கார் டொமஸ்டிக்கில். உர்வில் பட்டேல் நல்ல டச்சில் இருக்கார். கார்த்திக் சர்மா இருக்கார். அதனால் அவங்க எப்படி 11 செட் பண்ணுறாங்கிறது தான் இருக்குது. ஒன் செட் ஆனிச்சுன்னா நல்ல டீம், நல்ல சாம்பியன் டீம், நிறைய ஐபிஎல் ட்ராஃபி அடிச்சிருக்காங்க. ஸோ உங்களுக்கு செட்பேக்லேருந்து எப்படி கம்பேக் பண்ணுறது அப்படிங்கிறது நல்லா தெரியும். 2021, 23 நல்ல கம்பேக்னா கப்பே அடிக்கிற அளவுக்கு நல்லா கம்பேக் பண்ணாங்க. ஸோ இந்த வருஷம் கண்டிப்பாக சிஎஸ்கே பிளே ஆஃபில் போவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். லாஸ்ட் டீமு லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ். லாஸ்ட் சீசன் நல்லாவே இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனால் மிடில் நிறையா லாஸ், ஃபினிஷும் சரியாக பண்ணலை. ரிஷப் பண்டோட ஃபார்ம் பெரிய கொஸ்டின் மார்க்கில் இருந்துச்சு. கேப்டன்சி சரியாக பண்ணலன்னு நிறையா கேள்வி இருந்துச்சு அவர் மேலே. அதனால் அவங்க அந்த சீசன் 7th தான் ஃபினிஷ் பண்ணாங்க. நிறைய பவுலிங் இன்கன்சிஸ்டண்டாக இருந்துச்சு. நிறையா ரன்ஸ் லீக் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இந்த டீமோட அமைப்பே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குங்க. நிறைய கலந்து எடுப்பாங்க எல்லா டீமும். ஒரு 2 ஃபாரின் பேட்டரு, ஒரு ஆல்ரவுண்டரு, ஒரு பவுலர்னு ஃபாரின் பிளேயர் மேலே இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஆனால் இந்த டீம் ஃபுல்லாக பேட்ஸ்மேன் ஃபுல்லாக ஃபாரினில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. பவுலிங் ஃபுல்லாக இந்தியன் பேஸ் அட்டாக்காக இருக்கும். அதனால் ரொம்ப இன்கன்சிஸ்டண்டாக இருந்துச்சு பவுலிங்லாம். ஆனால் மற்ற டீமாக கம்பேர் பண்ணுறப்போ ஒரு டாப் 4 ஹெவி பேட்டிங், நல்லா பிளாஸ்ட்டாக ஆடக்கூடிய ஒரு 4 பிளேயர் இருக்காங்க. மிச்சில் மார்ஷ், ஆடம் மார்க்கனர், நிக்கலஸ் பூரன், ரிஷப் பண்ட்டு, அப்புறம் இங்கிலீஷ் கூட இப்போ எடுத்திருக்காங்க. ஸோ அதனால் பேட்டிங் நல்லா தான் இருக்குது. பவுலிங்கில் இப்போ கொஞ்சம் மேட்ச் பண்ணுறதுக்கு ஷம்மி எடுத்து வச்சிருக்காங்க. பிரின்ஸ் யாதவ் இருக்கார், ஆவேஷ் கான், மயங்க் யாதவோட ஃபிட்னஸ்லாம் தான் கேள்வியாக இருக்கும். அவரெல்லாம் 14 மேட்சஸ் ஃபிட்னஸாக இருந்தாலும் நல்ல பவுலிங் யூனிட் தான். அதனால் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் இந்த சீசன் பர்டிகுலராக பிளே ஆஃப்குள்ளே எதிர்பார்க்கலாம். அவங்களோட அந்த ஃபினிஷிங் தான். அந்த அப்துல் சமத், ஆயுஷ் பதோனி, ஷபாஷ் அகமத், இப்போ ஹசரங்க வேறு எடுத்திருக்காங்க. ஸோ அந்த மேட்சோட ஃபினிஷிங் மட்டும் கரெக்டாக பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களோட டீமும் நல்லா செட் ஆயிரும். அவங்களும் இந்த பர்டிகுலராக இந்த சீசன் பிளே ஆஃப்குள்ளே எதிர்பார்க்கலாம். என்னடா ஆர்சிபி பற்றி எதுவுமே சொல்லலைன்னு நினைப்பீங்க ஆர்சிபி ஃபேன்ஸ் எல்லாம். ஆர்சிபி இந்த சீசன் எப்படி போகும்ன்றது ஒரு டவுட் தான். ஏன்னா பிலிப் சால்ட்டு, டஃபி இவங்களோட ஃபார்மெல்லாம் ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குது. ஜிதேஷ் சர்மாவும் நல்ல ஃபார்மில் இல்லை. ஹேசலோட இன்ஜுரி அப்டேட் எப்படின்னு தெரியல. இனிஷியல் மேட்சஸில் இல்லைங்கிற மாதிரி நியூஸ் வருது. ஸோ அதனால் ஆர்சிபியோட குவாலிஃபிகேஷன் எப்படி இருக்குன்னு தெரியல. ஆனால் நல்லா சீசனை ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன், எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆனால் பிளே ஆஃப்குள்ளே அந்த லைனை கிராஸ் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது தான் தெரியல. டவுட்டு தான் எனக்கு தெரிஞ்சு. அவங்க 5th பிளேஸ் இல்லை ஒரு 6th பிளேஸில் முடிக்கிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது.
நான் சொன்ன 4 டீமுமே இது கம்ப்ளீட்டாக என்னோட ப்ரெடிக்ஷன். உங்களோட ப்ரெடிக்ஷன் யார் பிளே ஆஃப்குள்ள போவாங்கங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.